மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்தவ பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஜெபம் என்பது மிகவும் முக்கியம். அதுவும் அதிகாலை ஜெபம் என்பது மிகவும் அவசியமானதாய் இருக்கிறது. ஈசாக்கு வெளியில் போய் ஜெபம் பண்ணினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் குறித்த இடத்துக்கு பலியிட சென்றார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சீசர்கள் குறித்த இடத்திற்கு போனார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தாவீது குறித்த ஜாமங்களுக்கு முன்பாக அவன் கண்கள் விழித்து கொண்டது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஜெபிப்பதற்கு என்று ஒரு குறித்த இடம் இருக்கிறதா நம்முடைய வீடுகளில்? இது குறித்ததான ஒரு முழுமையான செய்தியை நம் பிரதர் எம்டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள். பாருங்கள், கேளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். ஒரு பிள்ளைங்க சொன்னாங்க அவங்க அப்பா பத்தி, பயங்கர பிஸி எங்க அப்பா, இது வரைக்கும் எங்க அப்பா எதுக்குமே எங்க ஸ்கூலுக்கு வந்ததில்லைன்னாங்க. எதுக்குமே வந்ததில்லை. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு வந்ததில்லை, ஸ்கூல் சேர்க்கும் போது வந்ததில்லை, ஃபீஸ் கட்ட வந்ததில்லை, எல்லாம் எங்க அம்மா தான் செய்வாங்க. எங்க அப்பா வந்ததே இல்லை. என்ன காரணம்? எங்க அப்பா பிஸி இருக்கட்டும். பிள்ளைங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் முடியாத பிஸி, வீட்டில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் முடியாத பிஸி, அதையும் தாண்டி தேவனுக்கு டைம் கொடுக்க முடியாதவங்க. இது எப்படி காரணம்னே புரியல. தயவு செய்து ஒரு டைம் ஒதுக்குங்க, தேவனோடு கூட தனித்திருங்க. யாரையும் அந்த நேரத்தில் சேர்க்காதீங்க. உங்க போனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணுங்க. அந்த நேரத்தில் தேவனோட தொடர்பு இருக்கும் போது உலக தொடர்பு, தகவல் தொடர்பு எதுவும் அவசியம் கிடையாது. அந்த நேரத்தில் ஒரு SMS அடிக்கும், நல்ல ஜோம் பண்ணிட்டே இருப்பீங்க. பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? சம்பந்தம் இல்லாத ஆளை உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப சொல்லுவான். நேரம் அந்த ஆளை அனுப்புவோம். நீங்க நல்லா ஆவியில் நிறைய ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். ஆட்டோமேட்டிக்கா மலைக்கு மேலே போன உங்களை கீழே கூட்டு வந்துடும். கீழே கூட்டு வந்து எடுத்து பார்ப்பீங்க, என்ன மெசேஜ்? அதில் ஒன்றும் இருக்காது. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். உங்களுக்கு அது தப்பாவும் தெரியாது. பிரைஸ் தி லார்ட், கர்த்தர் பேசுகிறார், அல்லேலூயா, சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். நல்ல ஆவியில மேலே போயிட்டே இருப்பீங்க, டங்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். எடுத்து பார்ப்பீங்க, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும். ஏன்னா காலங்காத்தால SMS இந்த மாதிரி வசனம் அனுப்பத்துக்குன்னு ஒரு 100 பேர் இருக்கான் இல்லையா? அப்படி ஒரு ஆள் இருக்கு, ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அதை அனுப்பினாதான் அவங்களுக்கும் தூக்கம் வரும். இப்போ உங்களை மலையில ஏறவே விடாது. டங்கு டங்கு டங்குன்னு சவுண்டு கேட்க கேட்க ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ உங்களுக்கு அது பாவமாகவும் தெரியாது, ஏன்னா வந்ததெல்லாம் வசனம். கர்த்தர் பேசுறார். கர்த்தர் SMSல பேசுறதை விட நேரடியா பேசுவார், உங்களோடு கூட பேசுவார். கர்த்தருடைய சத்தம் கேட்கும். கர்த்தரோடு கூட போய் உட்கார்ற ஒரு அனுபவத்துக்கு வாங்க. அல்லேலூயா. சாயங்கால வேளையில அந்த வசனத்தை வாசிங்க. சாயங்கால வேளையில ஈசாக்கு 24ஆம் அதிகாரம் 63வது வசனம் வாசிங்க. ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒட்டகங்கள் வர கண்டான். அந்த தியானம் பண்ண வெளியில் போனா பாருங்க, தியானம் பண்ண வெளியில போயிட்டான். ஆண்டவரோட தனியா சஞ்சரிக்கிற இடத்துக்கு போனா பாருங்க. அங்க போகும்போது தான் வசனம் சொல்லுது, எதிரில் யார் வர்றது? ரெபேக்கா வருகிறாள் என்று வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க, இதான் ரொம்ப முக்கியம். ஏன் உங்களை இவ்வளவு காலையில் எழுந்திருக்க சொல்றோம்? ஏன் இப்படி தனித்திருக்க சொல்றோம்? ஏன் ஜெபம் பண்ண சொல்றோம் அப்படின்னா, அதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அங்கிருந்தா வருது. அந்த இடத்துல அந்த நேரத்துல தான் என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். எப்பவுமே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு இடத்துக்கு வர சொல்லுவார். ஆதியாகமம் 22:2 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். நான் உனக்கு குறிக்கும் இருக்கு பாருங்க, அந்த இடம் வசனம் இருக்குதா? மலைகளில் ஒன்றின் மேல் அப்படின்னு நிறுத்தாம, நான் உனக்கு குறிக்கும் இடம், பர்டிகுலர் பிளேஸ். இன்னொரு வசனம் வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். நல்லா கவனிங்க, the place was mentioned, already decided. ஏற்கனவே அந்த இடம் குறிக்கப்பட்டிருக்கிறது. கலிலேயாவுக்கு ஒரு மலைக்கு போங்கன்னு சொல்லல, கலிலேயாவின் மலையிலே குறித்த இடத்துக்கு போங்க. இங்க ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, மோரியா மலைகளில் நான் குறித்த இடத்திற்கு. நீங்க தொடர்ந்து அந்த 24 அதிகம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் குறித்த இடத்திற்கு அவன் வந்தான்னு இருக்கும். அது மட்டுமல்ல, தேவாலயம் கட்டும்போது நேற்று வாசிச்சமே 2 நாளாகமம் 3:1, அதுலயும் கர்த்தர் குறித்த இடத்துல அந்த இடத்துக்கு நீங்கள் போகும்போது, அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், ஸ்பிரிச்சுவலி அந்த ஸ்டாண்டர்டான இடத்துக்கு நீங்கள் வரும்பொழுது
கர்த்தர் குறிக்கிறதான அந்த ஆவிக்குரிய வளர்ச்சி தனித்து வந்து இருட்டோட எழுந்திருச்சு ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி வரும்போது அந்த ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்குரிய ஆசீர்வாதம் உங்கள் எதிரில் தானாய் வரும். ரெபேக்கா அங்க தானா வராங்க, ஈசாக்கு தேடியே போல. ஈசாக்கு மனைவியை பத்தி யோசிக்கவே இல்லை. அவன் போனது தியானம் பண்ண, அவன் பண்ணது வெளியே. அவர் இதை பத்திலாம் எதையுமே யோசிக்கல. வேலைக்காரன் தான் வந்து சொல்றாரு, அந்த ஊழியக்காரன் தான் வந்து சொல்றாரு, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்துச்சு, நான் போனேன், நடந்ததுல. அப்புறம் வந்து ஈசாக்கிட்ட ஒரு விவரமா சொல்றாரு, வசனம் பின்னாடி இருக்கு, விவரித்து சொன்னான்னு. ஆனால் ஈசாக்கை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் குறித்த இடம் தியானம் பண்ணும்படி வெளியில் போயிருந்தான், அவ்வளவுதான். அந்த இடத்துக்கு, அந்த நேரத்திற்கு, அந்த பர்டிகுலர் ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சிக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதம் உங்களுக்கு முன்னால் தானாய் வரும். நீங்க இந்த ஆசீர்வாதத்தை தேடி தானே ஓடுறீங்க. ரெபேக்கா எங்க இருக்குது, ரெபேக்கா எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல, எங்க இருக்கு நன்மை கிருபை எங்க இருக்குன்னு ஓடுறோம்ல. ஆனா நீங்க இருக்கிற இடத்துக்கு அது வருங்கிற. நான் திருப்பியும் சொல்றேன், ஏன் அனுபவத்தை வச்சு சொல்றேன். நமக்கு என்ன தேவையோ அதை பரமபிதா முன்பே அறிந்திருக்கிறார். அவர் வந்து நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொடுப்பதற்கு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்க அலைய வேண்டியதே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவரோட பழகினதுல சொல்றேன், நம்ம அலைஞ்சு திரிஞ்சணும்னு கர்த்தர் விரும்பவே இல்லை. யோசித்து பாருங்க, ஆகார் அலைந்து திரிந்தாள், சாராள் கூடாரத்தில் இருந்தாள். ஆகார் அலைந்து திரிந்து ஒரு குழந்தையை பெற்றாள், சாராள் கூடாரத்துக்குள் இருந்து ஒரு குழந்தையை பெற்றாள். இது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குழந்தை, அது மீறுதலினால் வந்த குழந்தை. எப்பவுமே சரி, கர்த்தர் ஒரு விஷயத்தை உங்களுக்கு செய்யறாருன்னா ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எல்லாமே தானா நடக்கும். நடக்குமா? நடக்கும். ஆனா அவர் சொல்றதை நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். கர்த்தர் குறிக்கிற இடத்துக்கு நீங்க போகணும். போனீங்கன்னா அங்க எல்லாம் நடக்கும். என் ஊழியத்தின் பாதையில நான் சொல்லுவேன், 22 வருஷத்துக்கு முன்னாடி, 23 வருஷம் ஆச்சு, 23 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன், ஊழியத்தின் பாதையில புறப்படும் போது 2004 ஆண்டவர் இந்தியாவுக்கு வர சொன்னார், வெளிநாட்டில இருந்து. அப்ப எல்லாரும் சொன்னாங்க இங்க இருந்தே மினிஸ்ட்ரி பண்ணலான்னு. எனக்கும் தோணுச்சு. ஆனா கர்த்தர் சொன்னார், நீ இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொன்னார். சோ இந்தியாவுக்கு வந்தாச்சு. அதே மாதிரி ஆண்டவர் 11 மாசம் காத்திருக்க சொன்னார். 11 மாசம் நான் காத்திருந்தேன். ஒரு ஊழியம் கிடையாது. எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இவனுக்கு ஊழியம் இல்லை, சும்மா கதை விடுறான், பொய் சொல்றான், ஆண்டவர் இப்படி சொன்ன எப்படி விடுவாரு. ஆனா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், கர்த்தர் சொல்றாரு நீ பொறுமையாரு பொறுமையாருங்கிறார். 11 மாசம் நான் ஒண்ணுமே செய்யல, ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், கர்த்தர் சொல்றதை மட்டும் கேட்டுட்டே இருந்தேன். ஒரு நாள் ஆண்டவரே ஒருத்தரை பார்க்க என்ன கூட்டிட்டு போனார். நான் வேற ஒருத்தரை பார்க்க போறேன், வழியில ஒருத்தர் என்ன பார்க்கறாரு. இது என் லைஃப்ல நடந்தது. வழியில ஒருத்தரை பார்க்கறேன், அவர் கேட்கிறாரு, தம்பி என்னப்பா பண்ற? ஒன்றும் பண்ணலனே, மினிஸ்ட்ரிக்கு வந்தா இப்ப ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படியா, வாயா நம்ம 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு என்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறாரு பிரேயருக்கு. நாங்க 2 பேரும் 3 நாள் சேர்ந்து ஜெபம் பண்றோம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. ஆண்டவருடைய அந்த ஸ்கிரீன் பிளே பாருங்க, எப்படி நடத்துறாரு பாருங்க ப்ரோக்ராம். அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. அவரும் எங்க கூட பிரேயர்ல கலந்துக்கிறார். அவரும் 3 நாள் இருக்கிறார். அவர் 3 நாள் என்கிட்ட எதுவுமே பேசவே இல்லை. 3ஆவது நாள்ல பிரேயருக்கு நடுவுல ஒரு டீ குடிக்கும் போது கேட்கிறாரு, என்ன பண்றீங்க? இந்த மாதிரி ஆண்டவர் ஊழியத்துக்கு வர சொன்னாரு, வந்து 10 மாசம் ஆச்சு, இப்போ ஒரு பிரேயருக்கு இங்க வந்திருக்கிறோம் அப்படியான்ட்டு அவர் போயிட்டாரு. அவர் போய் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு. அந்த ஃப்ரெண்டு என்ன கூப்பிடுறாரு, நீங்க ஏதோ செகண்ட் கமிங் பத்தி மினிஸ்ட்ரி பண்றீங்க வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க, அது என்னன்னு எங்க வீட்டுல வந்து எங்களுக்கு சொல்ல முடியுமா எங்க வீட்டுல அப்படின்னு. வந்து சொல்றேன்னு சொல்றேன். ஆண்டவர் அனுப்புறாரு. அது வீட்டு கூட்டம், 4 பேர் தான் இருப்பாங்க, அதெல்லாம் தெரியாது. போனா 10 பேர் இருந்தாங்க. அவரு, அவர் மனைவி, 2 பிள்ளைகள், தம்பி, அவங்க மனைவி, 2 பிள்ளைகள், வேலை செய்யற 2 பேர், எல்லாம் ஒரு 10 பேர் இருக்காங்க. எங்களுக்கு பேசுங்க, 2ஆம் வருகை பத்தி என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிறார். நம்ம என்ன யோசிக்கணும், நான் யாரு, வெளிநாட்டுல இருந்து வேலையை விட்டு வந்திருக்கிறேன், உங்க வீட்டுல வந்து பேசுறதுக்காக என்ன ஆண்டவர் கூப்பிட்டாரு? அதெல்லாம் இல்ல. ஆண்டவர் சொல்றாரு இங்க பேசுன்னு. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு ஒரு காரியம், என்ன தெரியுமா? எவ்வளவு பெரிய வீட்டுக்கும் சாவி சின்னதுதான். வீடு எவ்வளவு பெருசாவனா இருக்கட்டும், சாவி எப்படி இருக்கும்? அந்த வீடு அளவு இருக்காது. சாவி எப்படி இருக்கும்? அந்த டோரை ஓபன் பண்ற சாவி சின்னதுதான். பெரிய ஆசீர்வாதத்துக்கு சின்ன வழியை கத்தர வச்சிருப்பார். அதுல ஏறினீங்கன்னா பெரிய ஆசீர்வாதம் கிடைக்கும். அவங்க வீட்டுக்கு போக சொன்னார். போனேன். அவங்க 1 மணி நேரம் பேச சொன்னாங்க. 1.5 மணி நேரம் டைம் கொடுத்தாங்க. பேசியாச்சு, முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. மறுநாள் அவங்க சர்ச்சில் இருந்து ஃபோன் வருது. நீங்க பாஸ்டர் சொல்றாரு, பேசுனீங்களா, ரொம்ப நல்லா இருந்துச்சு, எங்க சபையில ஒரு 2 நாள் பேசுவீங்களா? சரி, ஓகே. அங்க போறோம். அந்த சர்ச்சில் மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்க்கு வந்த பாஸ்டர்ஸ் 2 மீட்டிங் புக் பண்றாங்க.
அங்க ஆரம்பிச்ச ஊழியம் இங்க வரைக்கும் வந்து நிக்குது. இது வரைக்கும் யாரையும் கேட்டதும் இல்ல, யாருகிட்ட போய் சொன்னதும் இல்ல, நான் ஊழியம் கொடுங்கன்னு கேட்டதில்ல, நான் சும்மா தான் இருக்கிற வரட்டுமான்னு கேட்கவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் 23 வருஷம் கர்த்தர் நடத்தி இருக்கிறார். இதைத்தான் சொல்றேன், கர்த்தர் குறித்த இடத்துக்கு போய் நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா அவர் உங்களை கொண்டு போவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அது நடக்கும், தானா நடக்கும். எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்ததான், ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு கரெக்ட் டைமுக்கு. நீ சாப்பிடல வேற விஷயம், ட்ரெயின்ல ஏறி உட்காந்துரு. அதுக்கப்புறம் ட்ரெயின் அந்தந்த ஸ்டேஷனுக்கு கரெக்டா போகும். உனக்கு தேவையானது அந்தந்த ஸ்டேஷன்ல வரும். நீ சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சுக்கலாம், தூங்கிக்கலாம், கரெக்ட் டெஸ்டினேஷன் போய் இறங்கிடுவீங்க. ஒருவேளை நீங்க 1 மணி நேரம் லேட்டா விட்டுட்டு உங்க ட்ரெயினை விட்டுட்டு அடுத்த ட்ரெயின்ல ஏறினீங்கன்னா எல்லா ஸ்டேஷனும் லேட்டு தான். 1 hour லேட். டெஸ்டினேஷன் போவீங்க, லேட்டா போவீங்க, அவ்வளவுதான். ஆனா நீங்க கரெக்ட் டைம் ஏறி உட்காந்துட்டீங்கன்னா நிம்மதியா தூங்கலாம், டெஸ்டினேஷன் வந்து எழுப்புவாங்க. இன்னைக்கு இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமானது. ஆண்டவர் குறிக்கிற இடத்துக்கு போங்க, ஆண்டவர் சொல்ற இடத்துக்கு காத்துருங்க, காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் வெயிட் பண்ணுங்க, தனித்திருங்க. கொண்டு வர வேண்டிய ரெபெக்காளை கர்த்தர் கொண்டு வருவார். கொண்டு வர வேண்டிய ஆசீர்வாதம். ரெபெக்காளா யாரு? மனைவி. மனைவி குறித்து வேதம் என்ன சொல்லுது? வாசிங்க, நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 22வது வசனம் வாசி. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்ளுகிறான். நான் சொல்லுவேன், மனைவி கண்டடைகிறவன் நன்மையை கண்டடைகிறான். ஒன்று, நம்மளால் அந்த அம்மாவுக்கு நன்மை இருக்கும், இல்லை அந்த அம்மாவால் நமக்கு நன்மை இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். சில நேரத்தில் பிள்ளைகளுக்கு ஜுரம் வரும் பாருங்க, அந்த ஜுரம் வர்றது பிள்ளைகளுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் உடம்புல இருக்கிற இம்யூனிட்டி பவர் என்ன ஆகும்? ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்கள் நர்ஸையோ டாக்டரையோ கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை, 1 வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன வரணும்? நம்ம பாடியில் ஒரு ஜுரம் வரணும், கோல்டு பிடிக்கணும். பிடிச்சா தான் நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி பவர்லாம் என்ன ஆகும்? ரெஃப்ரெஷ் ஆகும். அந்த மாதிரி தான் சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும். அதனால நீங்கள் நன்மை இல்லைன்னு நினைக்கக்கூடாது. அதுலேயும் என்ன இருக்கும்? ஒரு நன்மை இருக்கும். இப்போ யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு சாயங்கால வேளையிலே தனித்திருக்கும்படி ஆண்டவரோடு கூட போகும்பொழுது எதிரில் என்ன வருது? மனைவி வருது, நன்மை வருது, நன்மையான காரியங்கள் வருது. நீங்கள் தனித்திருக்கும் போது கர்த்தர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசி. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அப்ப நன்மையான ஈவு பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருதுன்னா அதை போய் வாங்குகிறவர்களாக நீங்கள் நான் இருக்கணும். ஆண்டவர் கொடுப்பதுக்கு ரெடி, ஆனா வாங்கறதுக்கு நம்ம ரெடியா இல்ல. ஏன்னா வாங்கணும்னா அந்த இடத்துக்கு போகணும், வாங்கணும்னா அந்த பர்டிகுலர் பிளேஸ்க்கு நீங்க போகணும், போனா தான் கிடைக்கும். சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா அந்த வரம் வேணும், இந்த வரம் வேணும். நான் சொல்லுவேன், மோசே எவ்வளவு தேவனோடு கூட தன்னை இணைத்து கொண்டாரோ அவ்வளவு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டார். இப்போ யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் பெறணும், பெற்றுக்கொள்ளும் பொழுது அவர் எங்க இருந்தார்னு வசனம் சொல்லுது? பத்மு தீவிலே. எப்படி விடப்பட்டிருந்தார்? தனித்து விடப்பட்டிருந்தார். அந்த வசனம் சொல்லுது, நான் பத்மு தீவிலே தனித்து விடப்பட்டிருந்த போது பாடுகள் நிமித்தம் அவர் இருக்கிறார். இருக்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்குது. இதுவே 12 சீஷர்களோட இருக்கும் பொழுது இயேசு கிட்ட இருந்து அன்பு கிடைக்குது. இயேசுவின் மார்புல சாஞ்சிக்கிறார், எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா தனித்திருக்கும் பொழுதுதான் இனி சம்பவிக்க போகிறவை நான் உனக்கு காண்பிப்பேன் வா என்று சொல்லி. அதைத்தான் உங்களுக்கு சொல்றேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனோடு கூட அவர். இப்ப யோசிச்சு பாருங்க, யோவானுக்கு அந்த வெளிப்படுத்தின விசேஷம் கிடைக்கணும்னா அவர் பத்மு தீவுல போய் இருக்கணும், அப்பதான் கிடைக்கும். இந்த மோசேக்கு 5 ஆகமம் கிடைக்கணும்னா அவர் மலை உச்சியில மேகத்துக்குள்ள போகணும், அப்பதான் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இயேசு கிறிஸ்து தனித்து போனாதான் தினந்தோறும் கற்றுக்கொள்ளுகிறதை போல கற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா கிடைக்காது. ஈசாக்கு சாயங்கால வேளையில தனித்திருக்கும்படி வெளியே போனாதான் நன்மையான ஈவு அவர் எதிரில் வரும். எல்லாமே ஒரே லைன் தான். இன்னைக்கு உங்களுக்கு அந்த நன்மையான ஈவு எதிர்பார்க்குறீங்க, ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்குறீங்க, எனக்கு எல்லாம் தரணும், எல்லாம் கிடைக்கணும்னு சொல்றீங்க. ஆனா கிடைக்குதானா? இல்ல. நீங்களே குற்றமோ படுத்துக்கிறீங்க, என்னமோ தெரியலங்க, ஒரு ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. ஆனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா எதிர்பார்க்கிற மாதிரி ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை, எதிர்பார்க்கிற மாதிரி ஊழியம் இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? கர்த்தர் அந்த இடத்துக்கு வர சொன்ன இடத்துக்கு நீங்க இன்னும் போகல. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நான் எங்க வரணும், நான் என்ன செய்யணும், நான் எவ்வளவு தூரம் உங்களோட இணையணும் கேட்டு பாருங்க.
நீங்க அப்படி கேட்க கேட்க ஆண்டவரோடு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண, ஆண்டவரோடு கூட தனித்து இருக்கும் பொழுது ஆண்டவர் நன்மையான ஈவுகளை கட்டளையிட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இப்ப என்ன கிடைக்குது இந்த இடத்துல யாக்கோபுல? நன்மையான ஈவும் பூரணமான வரம். மனைவி என்பது நன்மை, அதன் வழியாக வரங்கள், அதான் பைபிள் சொல்லுது. அடுத்து இதே காரியம் இன்னொரு மனைவியை பத்தி வசனம் இருக்குது, வாசிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தான், சங்கீதங்களின் புஸ்தகம் 128:3 வாசிங்க. உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பா. அடுத்து என்ன கிடைக்குது? கனி கிடைக்குது. ஃபர்ஸ்ட் வரம் கிடைக்குது, அடுத்து என்ன கிடைக்குது? கனி. ஆவியானவர்கிட்ட 2 தான் கிடைக்கும், ஒன்று வரம், இன்னொன்று கனி. இது 2 கிடைக்கும். இது 2 உங்களுக்கு வேணும்னா மனைவி அடையாளமா வச்சு கர்த்தர் சொல்றாரு, நீ காத்திருக்க வேண்டிய இடத்துக்கு போகும்பொழுது உன் எதிரில் நன்மையான ஈவும் பூரணமான வருமம் கனியும் எல்லாம் உனக்கு கிடைக்கும். சில நேரத்தில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில சில பாவத்தை விட முடியாது, சில காரியங்களை தடுமாறுவீங்க. ஐயோ இதை நான் விட்டணும் அப்படின்னு நினைப்பீங்க. சில காரியங்கள்ல இருந்து வெளியே வரணும். நான் சொல்றது அது ஒரு சிலருக்கு விபச்சாரம் வேசி மார்க்கமா இருக்கும், ஒரு சிலருக்கு கோபம் மூர்க்கம் இதுவா இருக்கும். சிலர் சொல்லுவாங்க எல்லாம் ஓகேங்க, இந்த கோபத்தை மட்டும் என்னால் என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அன்பு என்கிற கனி இருக்குது, கோபம் என்கிற மாம்சமும் இருக்குது. இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது? இந்த மாதிரி பாவத்திலிருந்து மாம்சத்திலிருந்து எப்படி விடுபடணும்னா இந்த கனி வரணும். கனி வரணும்னா நீங்க தேவனோடு கூட தனித்திருக்கணும். ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க தேவனோடு கூட இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பாவத்தை விட்டு நீங்கள் தூரமாக இருப்பீர்கள். நான் சொல்றது புரியுதா? நீங்க போக வேண்டாம், பாவம் தூரமா போயிடும். உங்களுக்கு அதை பத்தி எண்ணமே இருக்காது. கர்த்தர் சொல்ற நேரத்தில் சஞ்சரிக்கணும். அவர் கூட இருக்கும் பொழுது இந்த மாதிரி வரங்களும் கனிகளும் தானாய் வரும். பலன் உங்களுக்கு வரும். உங்கள் பலவீனங்கள் எல்லாம் மாறி போகும். சில நேரத்தில் நீங்க யோசிக்கிறீங்க தெரியுமா, இதுல இருந்து எப்படி விடுதலை ஆகிறது, இதுல இருந்து எப்படி நாம மேற்கொள்றது, இந்த பாவத்துல இருந்து நான் எப்படி வெளியே வரணும், இப்படிலாம் யோசிக்கிறீங்கல்ல. இதுக்கெல்லாம் நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், நீங்கள் தேவனோடு கூட இருங்கள். ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் தானாய் போகும். கொஞ்சம் பேர் ஒவ்வொரு பாவத்தையா தனித்தனியா விரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆண்டவரே இனிமேட்டு நான் இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு இந்த பாவம் செய்யக்கூடாது, இனிமேட்டு அந்த பாவம் செய்யக்கூடாது. நான் சொல்றேன், ஒவ்வொரு பாவத்தையா விரட்டணும்னா உலகத்துல இருக்கிற 1000 கோடி பாவத்தை நீங்க விரட்டணும், ஒவ்வொன்றையா விரட்டணும். அதுக்கு பதிலா ரொம்ப ஈஸியான ஒரு வேலை, ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க. இது அத்தனையும் தானாய் விலகி போகும். அவ்வளவுதான். ஒரு இருட்டை போக்கணும்னா அந்த இருட்டை விரட்டி பிரயோஜனம் இல்லை, ஒரு லைட்டு போடணும். உங்க எல்லாருக்கும் ஈஸியா தெரிஞ்ச உதாரணம் தான், லைட்டை போட்டா எவ்வளவு பெரிய ரூமா இருந்தாலும் வெளிச்சம் வந்துடும். லைட்டு பெருசா ஆக ஆக வெளிச்சம் ரூம் முழுக்க அதிகமாகும். அந்த ரூம்ல இருக்கிற பூச்சி கீச்சி எல்லாம் ஓடும் பாருங்க. லைட்டு போட்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா இருக்கிற கர்ப்பமூச்சில இருந்து எல்லாம் என்ன செய்யுது, மூளைக்கு ஓடுது. அதே மாதிரி தான் உங்களோடு கூட கிறிஸ்துவோடு கூட நீங்கள் நடக்க ஆரம்பிக்க 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 உங்களுக்குள் கர்த்தருடைய வெளிச்சம் வர வர ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்குள்ள இருக்கிற இருள் எல்லாம் தானாய் போகும். பாவத்தை ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க, இயேசுவோட இருக்கணும்னு நினைங்க. பாவம் தானாய் ஜெயிக்கப்படும். நம்ம பாவத்தோட போராடிட்டு இருக்கிறோம், பாவத்தோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த பாவத்தை விடணும், அந்த பாவத்தை விடணும். அதனாலதான் பிசாசு என்ன பண்ணிட்டான்னா உங்களை ஈஸியா டைவர்ட் பண்ணிட்டான். எப்படி தெரியுமா? நீங்க இந்த பாவத்தை ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆகுது, பாவத்தை ஜெயிச்சிட்டீங்க, பார்த்தா அடுத்த பாவம் இருக்கு, இப்ப இந்த பாவத்தை ஜெயிக்க ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே உங்க வாழ்நாள் முழுக்க 50 வருஷம் பாவத்தோடயே போராடி இருக்கிறீங்க. அப்புறம் 50வது வயசுல நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இத்தனை வருஷமா போராடுறேன், ஒரு சில பாவங்கள் இன்னும் என்னை விட்டு போகல. ஏன் போகல தெரியுமா? நீங்க பாவத்தோடு கூட போராடுறீங்க. அதுக்கு பதிலாக பாவத்தோட போராடுறதை விட்டுட்டு தேவனோடு கூட சஞ்சரிக்க ஆரம்பிங்க, தேவனோடு கூட நடக்க ஆரம்பிங்க, ஆண்டவரோடு கூட பேச ஆரம்பிங்க. வசனம் சொல்லுது, இவைகள் எல்லாம் நம்மை விட்டு தானாய் ஓடி போகும். பிசாசு உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போவான். அப்போ இதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பேசிக் தான் காலை தோறும் எழுந்திருக்கிறது. இதுக்கு நீங்க பேசிக் தான் வனாந்தரமான இடத்துக்கு போறது, தனித்திருத்தல். இதுக்கு பேசிக் தான் கர்த்தரோடு கூட சஞ்சரித்தல். இதை மட்டும் நீங்க கரெக்டா செஞ்சீங்கன்னா நன்மையான ஈவு தானாய் வரும், வரம் உங்களிடத்தில் தானாய் வரும், கனி உங்களிடத்தில் தானாய் வரும். இது அத்தனையும் ஒன்று சேர்ந்து கர்த்தருடைய திட்டம் உங்ககிட்ட நிறைவேறும். இப்ப பாருங்க, ஈசாக்கு கிட்ட ரெபேக்கா வந்தாங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட நன்மையான ஈவு வருது, பிசா கிட்ட இருந்து திட்டம் வருது. இப்ப ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்து கொடுக்கிறார் ஆண்டவர். ஆதாம் தோட்டத்துக்குள்ள அயர்ந்த நித்திரை பண்ணார், வேற ஒண்ணுமே செய்யல. இப்ப ஆட்டோமேட்டிக்கா ஏவாளை கொண்டு வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார். ஏவாள் யாரு? வசனம் சொல்லுது, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் வாசிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர்
மனுஷன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். உண்டாக்குவேன் என்றார். அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இங்கிலீஷ்ல என்ன இருக்கு தெரியுமா? ஏற்ற துணைனா ஆண்டவர் என்ன சொல்றாரா? அவனுக்கு ஹெல்ப்பரை கொடுப்பேன்னு இருக்கு. இங்கிலீஷ்ல என்ன இருக்குது? ஹெல்ப்பர், கம்பானியன் இருக்கு. உங்களோடு கூட இணையக்கூடியதான அந்த கம்பானியனுக்கு பேர் தான் ஏற்ற துணை. இந்த இடத்துல நீங்க இருக்கும்போது தானாய் உங்க ஹெல்ப்பர் வருவார். புதிய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் யார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் ஹெல்ப்பர் யோவான் 16ஆம் அதிகாரத்தில் இருக்கு இல்லையா? நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன்னு. அதுக்கு இங்கிலீஷ்ல ஹெல்ப்பர்னு இருக்கு யோவான் 16. அப்போ நீங்கள் இந்த சரியான இடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துருவாரு. எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் வரும். இந்த வரம் ஆவியானவரது, இந்த கனி ஆவியானவரது, இந்த ஜெயம் ஆவியானவரது. அவர் வருவார், உங்களுக்கு வரங்களை தருவார், கனிகளை தருவார், நன்மையான ஈவுகளை கட்டளையிடுவார், உங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாத்தையும் செய்வார். அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். காலை தோறும் எழுந்திருக்கணும், கர்த்தர் சொல்றபடி தனித்திருக்கணும், கர்த்தர் சொல்ற இடத்துல காத்திருக்கணும். இதை மட்டும் ரெகுலரா, பேசிக் சின்ன ஃபார்முலா பாருங்க, ஒரு சின்ன ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது பாருங்க. இதை நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த பரிசுத்தவான்கள், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்கள், வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட எல்லா பரிசுத்தவான்களுடைய சாட்சியும் கேட்டு பாருங்க. அவங்க சாட்சியில ஒரு லைன் கண்டிப்பா இருக்கும். காலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும், அதிகாலை ஜெபம் கண்டிப்பாக இருக்கும், இருட்டோட எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் காத்திருத்தல். இந்த செய்தியை நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த செய்தியை இன்னைக்கு காலையில இருட்டோட எழுந்திருச்சு ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் கொடுத்தது. ஆண்டவர் இந்த வசனங்கள் எல்லாம் அடுத்து கொடுத்து, இது ஆண்டவர் இன்னைக்கு காலையில உங்களுக்கு பேச சொன்னதான செய்தி. அப்போ உங்க சபையில ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு சிலரை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீங்கள் அது இயேசு கிறிஸ்துவுக்கான அந்த சீஷருடைய ஊழியத்தை செய்வீர்களோ, அல்லது ஈசாக்கை போல நீங்கள் கர்த்தரிலிருந்து திட்டத்தை பெற்றுக்கொள்வீர்களோ, நன்மையான ஈவுகளை பெற்றுக்கொள்வீர்களோ, வரங்கள் கனிகளை கேட்கிறீங்களோ, எதை கேட்கிறவங்களா இருந்தாலும், நன்மையான ஈவுகளை கேட்கிறவங்களா இருந்தாலும், வரங்களை கேட்கிறவங்களா இருந்தாலும், அல்லது கனியை கேட்கிறவங்களா இருந்தாலும், உங்க அத்தனை பேருக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரே சொல்யூஷன், ஒரே வார்த்தை, இனி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருட்டோட எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் தனித்திருங்கள். நீங்கள் கேட்கிற அத்தனையும் கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அது சக்சஸ் ஆக இருக்கட்டும், அல்லது பாவத்தை ஜெயிக்கிறதா இருக்கட்டும், அல்லது நீங்கள் விரும்புகிற ஆசீர்வாதமா இருக்கட்டும், அத்தனைக்கும் இது ஒண்ணுதான் ஃபார்முலா. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். ஏந்திரிக்கலாமா நம்ம தேவ சமூகத்துல? உங்களை எத்தனை பேர் ஆண்டவரை நோக்கி சில காரியங்களுக்காக ரொம்ப நாளா ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஸ்பிரிச்சுவலாவே கேட்கிறேன். உங்களுக்கு வரங்களோ, கனியையோ, அல்லது பாவத்தை மேற்கொள்ளுதலோ, உங்கள் பலகீனங்களிலிருந்து விடுதலையாகணும்னோ, சில காரியங்கள் எங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லியோ, உங்களை எத்தனை பேர் இதனை ரொம்ப நாட்களா ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா இன்னும் எனக்கு அது வரல. ஆனா கர்த்தர் சொல்லி இருக்கிறாரு தருவேன்னு சொல்லி, வாக்கு பண்ணி இருக்கிறாரு, ஆனா வரல. இன்னைய வரைக்கும் அது என்ன தடனே எனக்கு தெரியல, நான் யோசிக்கிறேன், இன்னும் எனக்கு அது சேரல அப்படின்னு உங்களை எத்தனை பேர் நினைச்சிட்டு இருக்கிறீங்க? அப்படிப்பட்டவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதான ஒரு வாக்கு தத்தம் அல்லது ஒரு வழிமுறை, நீ பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் சொல்லக்கூடியதான ஒரு மிக முக்கியமான ஹெல்ப், வழி, உதவி என்ன தெரியுமா? ஆண்டவர் உன்னோடு கூட தனித்திருக்க விரும்புகிறார். உங்க கூட ஆண்டவர் பேச விரும்புகிறார். அப்பொழுது உங்களுக்கு அதை தர விரும்புகிறார். இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. நீ நெடுநாய் காத்திருக்கிற காரியம் நிச்சயம் கிடைக்கும். ஆனால் நான் சொல்லுகிற இடத்துக்கு நீ வா. ஈசாக்கை எல்லா இடத்துலையும் பலி கொடுக்க முடியாது. தேவாலயத்தை எல்லா இடத்துலையும் கட்ட முடியாது. சீஷர்களோடு கூட எல்லா இடத்துலையும் பேசினாலும், ஆனால் மலைக்கு மேலே பேசுகிற மாதிரி வராது. அதே மாதிரி உனக்கும் சில காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். அந்த குறித்த இடத்திற்கு குறித்த நேரத்தில் தனித்திருக்கும்படி நீ வரும் பொழுது நன்மையான ஈவையும் வரத்தையும் கனியையும் உனக்கு ஏற்ற உதவியையும் கர்த்தர் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்படி இத்தனை நாள் காத்திருந்தேன், இதுவரைக்கும் எனக்கு கிடைக்கல, இன்னைக்கு அது விரும்பணும், அது கிடைக்கணும்னு நான் விரும்புகிறேன், எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு ஒரு வழியை சொல்லி கொடுத்துருக்கிறாரு,
ஆண்டவர் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்றவங்க, விரும்புறவங்க, அதை பெற்றுக்கொள்ள விரும்புறவங்க, உங்களுடைய கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்திய இத்தனை நாட்கள் நான் ரொம்ப காரியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், அது எனக்கு வரவே இல்லை, ஏன் வரலன்னு எனக்கு தெரியல, ஆனா ஆண்டவரும் சொன்னாரு வரும்னு சொல்லி, இப்பதான் எனக்கு தெரியுது அது கிடைக்கிற இடத்துக்கு நான் போகல, கர்த்தர் குறித்து வைத்த இடத்துக்கு நான் போகல அப்படின்றவங்க கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு, இன்னையிலிருந்து வரும் நாட்கள், நாளை காலையிலிருந்து நீங்கள் இருட்டோடு எழுந்திருச்சு தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு இன்னும் வரலையே அப்படி இல்லை. நினிவே ஜனங்கள் 40 நாள் ஜெபம் பண்ணாங்களாம், பார்த்துட்டு தான் கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். நீங்கள் உண்மையாய் காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு சொன்னவைகளையும் சொல்லாதவைகளையும் செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் கேட்டவைகளையும் கேட்காதவைகளையும் கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்கள் விரும்பினதையும் விரும்பாதவைகளை அவர் விரும்பினதையும் சேர்த்து உங்களுக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இது கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். ஒப்பு கொடுப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, நெடுநாளாய் காத்திருந்து ஜெபித்து பெற்றுக்கொள்ளவில்லை என்று ஏக்கத்தோடு இருந்து இன்னைக்கு காலையில இப்பொழுது ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறவர்களுக்காய் நான் ஜெபிக்கிறேன். நீர் சொல்லி அனுப்பின வார்த்தை, நீர் சொன்ன தூது இவர்கள் மத்தியிலே வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். அதை பெற்றுக்கொள்ளுகிற வழியை இவர்களுக்கு காண்பித்ததுக்காய் ஸ்தோத்திரம். வருகிற நாட்களிலே இவர்கள் ஏறெடுத்த ஜெபம், காத்திருந்த காத்திருக்குதல் எல்லாவற்றுக்கும் பதில் கொடுத்து கர்த்தர் எனக்கு அதை தந்தார் என்று இவர்கள் சாட்சி பகரத்தக்கதாகும். கர்த்தர் நீர் இவர்களை ஆசீர்வதிக்க போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் 100% நிறைவேற போற தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழி இதுவே என்று இவர்களுக்கு காண்பித்தீர் ஆண்டவரே. அந்த ஃபார்முலாவை நீர் சொல்லிக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இனி இந்த பகுதியில முதல் துதி எங்கள் துதியாக இருக்கும். காலையில ஏறெடுக்கிற துதி எங்கள் சபையின் துதியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் ஒவ்வொரு நாள் காலை 5 மணிக்கு எங்கள் சபையே கூடி உம்மை ஆராதிக்கிற ஆராதனையில பங்கு பெற கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. பரலோகத்துக்கு எட்டுகிற முதல் துதி இந்த ஏரியாவிலிருந்து எங்கள் துதியாக இருக்கட்டும். இயற்கை கூப்பிடுவதற்கு முன்பாக, ஆண்டவரே, பறவைகள் கூப்பிடுவதற்கு முன்பதாக நாங்கள் உம்மை கூப்பிட கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. இதே போன்ற வேத சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். வேதத்தின் ஆழங்களை தெரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.